சிந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சிவா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக வந்து பேசினாங்க. என்ன இருந்தாலும் என் மனைவி தான் சொல்லிட்டு. அதெல்லாம் யோசித்து பார்த்து சிவா வாங்கி கொடுத்த அந்த புடவையாக இருக்கட்டும், கழுத்தில் அந்த மாலையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து ரசிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் பைரவி வந்து பார்த்திங்கன்னா சிவா வந்து சப்போர்ட் பண்ணி பேசினதை பற்றி வந்து நம்ம சிந்துக்கிட்ட பேசி பெருமையாக வந்து பேசிகிட்ருக்காங்க. நீ வந்து சிவா மனசை இப்படி மாற்றுவேன்னு நினச்சே பார்க்கல. சிவா வந்து உனக்காக சப்போர்ட்டாக நிற்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வயக்காட்டில் வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்ம ஆறுமுகம் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பைரவி புரிஞ்சிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சயோட உண்மையான முகம் வந்து தெரிய வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைரவி போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சய் குளிக்க போகும்போது வந்து அவங்க ஃபோன் ரிங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பரில் நம்ம பைரவியோட ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. அவங்க ஃபோட்டோ பார்த்தோடனே வந்து டக்குன்னு வந்து ஒரு ஷாக் ஆகுது. எப்படி நம்ம ஃபோட்டோ வந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆறுமுகம் சொன்னதெல்லாம் உண்மைதானா, நம்ம தான் ஆறுமுகத்தை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சயை வந்து செம்மையாக திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு. கூடிய விரைவில் வந்து நம்ம பைரவியும் ஆறுமுகமும் சேர்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.